பரமன் சொல்றாரு, மாப்பிள்ள கண் முழிச்சிட்டாருல, சந்தோஷமா. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, ராகினிய அர்ஜுன் எந்திரிக்கணும்னு தானே சொன்னா, இப்ப அர்ஜுன் எந்திரிச்சிட்டானே, இப்ப என்ன எழுதி வைப்பாளா? அர்ஜுன் சொல்றான், இப்பயும் அந்த சொத்து நம்ம குடும்பத்துல தானே இருக்கு, ராகினி என்ன வெளியாளா, என் ஒய்ஃபுக்கா? ராகினி சொல்றாங்க, உங்க பேருக்கு சொத்து மாத்திரதான் சரி. அர்ஜுன், முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். கோதை வீட்டுல எல்லாரும் கோவமா இருக்காங்க. ராகினி சொத்தை மாத்தி அர்ஜுன் பேர்ல எழுதி கொடுக்க போறான்னு. நடேசன் கேக்குறாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டாரா அவங்க 2 பேரையும்? விசாரிச்சு பார்த்துட்டாங்களாம்ப்பா. அவங்க 2 பேரும் வாயவே திறக்க மாட்டேறாங்க. அவனோட அக்கௌண்டன்ட் கிட்ட போய் கலிவர்தனுக்கு எவ்வளவு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு எனக்கு சொல்லுடா டீட்டெயிலா பத்தி கட்டைய அர்ஜுன் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அம்மா, என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளே நடந்து வந்துட்ட? ஆமா, நான் எப்படி கோமாவுக்கு போனேன்? தமிழ் ஒண்ணு அடிச்சதுனாலதானே மாப்பிள்ள? அப்பனா மாமா, நீ அடிச்சதுனால இல்ல, நான் உன்ன டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன். என்னையே அடிச்சு படுக்க வச்சுட்டேல்ல நீ. பயப்படாதீங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எந்திரிச்ச உன்னை குழி தோண்டி புதைக்கணும்னு தான் பார்த்தேன். உன்னால ஒரு நல்லது நடந்துருச்சு, அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். ராகினி சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க போறாள்ல, மொத்த சொத்தம் என் கைக்கு வரப்போகுது. எல்லாம் நீ பண்ண வேலைதான் மாமா. பயங்கரமான ஆளு. என்ன அடிச்சுட்டு தமிழ் மேல தூக்கி போட்டல பழிய. உன் கூடயே இருந்து நான் கத்துக்கிட்டது. ஆனா தமிழ் கண்டுபிடிச்சிட்டாமாப்ல. போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்க. என்ன அடிச்சு கொண்டுட்டு என்ன வேலை பண்ணலான்னு பிளான் பண்ண. சொத்தெல்லாம் உங்க அக்கா பேர்ல மாத்திட்டு ஃபாரின் டூர் போலான்னு பிளான் பண்ண மாப்பிள்ள. இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ பார்த்து ஏதாவது பண்ணு மாப்பிள்ள. ஜெயில தமிழ் சந்திக்கிறாரு கலிவர்தனை. அர்ஜுனை காட்டி கொடுக்காத காரணம், அவன் உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்கான், அதானே? ஆமான்னு சொல்றாரு. எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் நீ தானா தமிழ்? ஆமா, நான் தான். நான் சொல்றத செஞ்சீங்கன்னா உள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்லு? மேக்னாவோட கொலைக்கு அர்ஜுனும் பரமனும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்லணும். உள்ள சேஃப்டிக்கு நான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அர்ஜுனோட 5 லட்சம் ரூபா நான் உங்களுக்கு கூடுதலா தரேன். அக்கௌண்ட் நம்பரை சொல்லு, நான் 20 லட்சம் ரூபா நான் போட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆனா நீங்க உண்மையை சொல்லணும். அவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? உங்களை விசாரிக்கிறப்ப நீங்க அர்ஜுனை காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களோட தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சீக்கிரத்துல நீங்க வெளியும் வந்துடலாம். நீ சரின்னு சொல்லு, இப்பவே உன் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை டிரான்ஸ்பர் பண்றேன். நம்பரை தமிழ் கிட்ட சொல்றாரு. அர்ஜுனை நீங்க பழி வாங்க போறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உங்களை உயிரோடே விட மாட்டான். அதனால அதுக்கு முன்னாடியே அவனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருங்க. பணத்தை அனுப்பிட்டேன். கலிவர்தன் சொல்றாரு, எங்களுக்கு தேவைப்படுறது பணம் தான், அதை நீ கொடுத்துட்ட, நாங்க உண்மையை சொல்லிடுறோம். போலீஸ் விசாரிக்கிறாங்க. மேக்னா கொலை வழக்குல இப்பயாவது உண்மையை சொல்றீங்களான்னு கலிவர்தன் கிட்ட கேக்குறாங்க. இந்த கொலைக்கு இன்னும் 2 பேர் வேற திட்டம் போட்டிருக்காங்க, கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். உங்க யாரு? அர்ஜுனும் பரமனும் தான் சார். உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா சார். மேக்னாவை கொல்றதுக்கு அர்ஜுன் தான் சார் பிளான் பண்ணி கொடுத்தான். மேக்னா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சப்ப பரமன் தான் சார் புடிச்சு கொடுத்தது. அர்ஜுனும் பரமனும் தான் சார் மேக்னாவை கொல்றதா திட்டம் இருந்துச்சு. மேக்னாவுக்கு தெரிஞ்சதுனால நாங்க கொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரஸ்வதி மேல பழி போடுறதுக்குன்னு அர்ஜுன் இதை செஞ்சான் சார். இதை நான் கோர்ட்ல சொல்றேன் சார். இந்த ஒரு ஆதாரம் போதும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கோர்ட்ல கேஸ் வரும்போது இதை அப்படியே சொல்லிருங்க. சரி சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ராகினி கிட்ட அர்ஜுன் சொல்றாங்க, உன் பேர்ல இருந்தா என்ன, என் பேர்ல இருந்தா என்ன, எதுக்கு மாத்திக்கிட்டுன்னு சொல்றாரு. இதான் அர்ஜுன், நானும் சொல்றேன், உங்க பேர்ல இருந்தா என்ன, என் பேர்ல இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கோதை ஃபேமிலியும் அங்க வந்திருக்காங்க, வேண்டான்னு கோதை கெஞ்சுறாங்க ராகினி கிட்ட. பரமன் கிட்ட சொல்றாங்க, உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடி, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ராகினி ஆபீஸ்க்குள்ள போறாங்க. சொத்தெல்லாம் என் கைக்கு வர்றத நீங்க நின்னு பாத்துட்டு போங்கன்னு அர்ஜுன் சொல்றாரு. தமிழ் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, நாளை சந்திப்போம். இன்று